இந்த குணம், மனம், அறிவுக்கு அப்பாற்பட்ட ஆன்ம நிலையில், இந்த ஆன்ம தேடலில், இதே அறிவை ஆன்ம தேடலில் செயல்படுத்துகையில் இந்த யோகமும் அதன் மூலமாக ஞானமும், ஞானம் கடந்த பரிபூர்ண நிலையும் நாம் பெறுகையில் பிறவி சங்கிலி அறுபடுகிறது. நாம் மீண்டும் பிறப்பதில்லை. ஆனால் அதுவரை, தன்னை அறியாத வரை பிறவிகள் தொடர்கிறது. இத்தனை கோடி ஜீவர்களும் குணத்தாலும் மனதாலும் மட்டுமே செயல்பட்டு வருவதால் எண்ணறிய பிறவிகள் இங்கு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சரி, மேல் உலகங்கள் எனும் சொல்லும் பித்ரு உலகங்களிலிருந்து பிரம்மலோகம் வரை இருக்கின்ற உலகங்களில், இந்த பித்ருலோகத்தில் இந்த ஜீவர்கள் சூட்சும சரீரவாசிகள் ஏராளம் என கூறப்படுகிறது. அதுவே அடுத்தடுத்த உலகங்களில் குறைவாகவும் பிரம்மலோகத்தில் ரொம்ப அரிதாகவும் இருக்கப்படுவதாக வேதம் உபனிஷத்துகள் கூறுகிறது. காரணம், அந்த பிரம்மலோகம் செல்பவர்கள் அறிவாளிகள் என்று. அங்கே குறைவானவர்கள் தான் இருக்கிறார்கள். அறிவு பூர்வமான, அறிவின் பிரகாசமானவர்களாக மீண்டும் அவர்கள் பூமிக்கு வந்துதான் பிறவி எடுக்க வேண்டியதாக இருக்கிறது என கூறப்படுகிறது. அப்படியானால் இந்த இரு வழி பயணம் என்பது ஒன்று அஞ்ஞான மூடலினும் அறியாமை மயக்கமான இருள் பாதை, மற்றொன்று ஒளி பாதை. அப்படியானால் இந்த ஒளி பாதை என்பது அறிவு நிலை பெற்றவர்களுக்கானது, இருள் பாதை என்பது அறியாமை நிலையில் உள்ளவர்களுக்கு. ஆனால் இந்த இரண்டு பாதைகளும் இல்லாது போவது யாருக்கு என்றால், தன்னை அறிய முற்பட்ட ஒரு யோகிக்கு, ஒரு ஞானிக்கு. இந்த ஞானியின் நிலைகள் கூட பற்பல விதமாக இருக்கிறது. ஒவ்வொரு படித்தரங்களில் நின்று விடுகின்றனர். இந்த ஞானிகள் என்பவர்கள் கூட நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அறிவாளிகளே. ஞானம் என்றால் அறிவு. இந்த அறிவு என்பது எத்தகையது? ஐம்புலன் அறிவல்ல, ஆறாம் அறிவு பகுத்தறிவும் அல்ல. அதற்கு மேல் ஏழாம் அறிவு, சுட்டறிவு என்னும் உணர்வு நிலையற்றியவர்கள் இங்குள்ள குருமார்கள். அப்படியானால் இவர்கள் ஞானிகள் தான். ஞானிகள் என்றால் எந்த நிலையில்? இதில் யார் உயர்நிலை பெற்றவர் என்றால், ஆத்ம ஞானி மட்டுமே மிக உயரிய நிலை பெற்றவர். மற்றவர்கள் எல்லாம் உணர்வு நிலை கொண்டவர்கள். உணர்வு நிலை என்பது அறிவு நிலையோடு கூடிய தன்மைதான். அது ஏழாம் அறிவாகிய சுட்டறிவு நிலைதான். ஆனால் ஆத்ம ஞானி என்பவன் ஆன்ம அறிவு பெற்றவன், ஆன்மாவை பற்றிய தெளிவு பெற்றவன், ஆன்மா பற்றிய விழிப்புணர்வு கொண்டவன். அத்தகைய ஞானியை காண்பது அரிது. அத்தகைய ஞானி எப்படி இருப்பார் தெரியுமா? பசித்தால் புசித்து, வேர்த்தால் குளித்து, பார்த்தால் உலகத்தவர் போல் திரிவர் பற்றற்ற ஞானியரே என்று கூறப்படுகிறது. இந்த பற்றற்ற ஆத்ம ஞானி தன் சுரூபத்தில் லயமாகி இருப்பான். அவன் ஒருபோதும் வெளி வேஷங்கள் போடுவதில்லை. இதை பற்றி சிவவாக்கியர் கூட கூறுகிறார். காவியும் சடை முடி கமண்டலங்கள் ஆசனம் தாவும் ருத்திராஜம் யோக தண்டு கொண்ட மாடுகள் என்று கூறுகிறார். இந்த காவி, சடாமுடி, ருத்ராட்சம், யோக தண்டு, புலித்தோல், மான்தோல் இவற்றை கொண்டு திரிபவர்கள் ஞானிகள் அல்ல எனவும் கூறுகிறார். ஞானி 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 என்றுரைத்த நாய்கள் கோடி கோடியே என்று சொல்கிறார்கள் சித்தர்கள். அப்படியானால் ஞானி என்பவன் தன்னிலையில் தன் சுயத்தில் நிலைத்தவாறு இருப்பான். அவர்களை காண்பது அரிதுதான். மற்ற ஞானிகள் அறிவாளிகள் தான். ஆத்ம ஞானம் உயர்ந்ததுதான். அதைவிட பிரம்ம ஞானம் அதி உன்னதமானது. தான் ஆத்மா என எண்ணியவன் ஆத்ம ஞானியாகிறான். இந்த ஞானம் சுலுவானது, ஆனால் பலுவானதும் கூட. அந்த பலுவானது என்ன தெரியுமா? தான் தேகம், தேகமே ஆத்மா, போகமே முக்தி எனும் தேகாத்மா புத்தி கொண்டு அடைகின்ற இந்த ஜீவர்கள் மத்தியில் ஆன்மாதான் நான் என கூறும் ஞானி அறுதிட்டு கூற வேண்டிய ஒன்றாக இருக்கிறது, பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஆத்ம ஞானி ஆத்மாதான் நான் எனும் அந்த நிலையில் நின்றுவிட்டால் அது கூட முழுமையடையாத தன்மைதான். ஏனென்றால்
வேதங்களும் சுருதிகளும் உபனிஷதங்களும் நமக்கு உறுதுணையாக கூறும் மகா மந்திரங்கள் என்ன என்றால் இந்த ஆத்மாவே பிரம்மம் என கூறப்படுகிறது. அப்படியானால் இந்த ஆத்ம ஞானி அடுத்த நிலையை எட்ட வேண்டும். அந்த நிலை ஆன்மாவாகிய நானே பிரம்மம், எனக்கு அந்நியமாய் எதுவுமே இல்லை, என்னிலிருந்துதான் அனைத்தும் வெளிப்பட்டிருக்கிறது, இந்த அண்ட சராசரம் யாவும் என்னுடைய சொரூபமே என அந்த உறுதியான நிலையை, இறுதியான நிலையை கைக்கொள்ள வேண்டும். இவனே பிரம்மஞானி எனப்படுகிறான். சரி, இந்த ஆத்ம ஞானம் பிரம்ம ஞானம் என்பது ஏதோ கேள்விப்பட்டால் அது சித்திக்குமா? சத்சங்கத்தால் கூடி வருமா? ஞான நூல் படித்தலில் இது வெற்றியாக்க முடியுமா என்றால் இல்லை. நீங்கள் காதால் கேட்டால் காற்றோடு கரைந்து போய்விடும், மனதிற்குள் வாங்கினால் அது மறதியில் மறைந்து போய்விடும். ஆன்மாவிற்குள் அது நுழைய வேண்டுமானால் சாதனா புரிதல் வேண்டும். சாதனா இன்றி உலகில் ஒன்றை சாதிப்பார் இல்லை. அப்படியானால் எத்தகைய சாதனா? யோகம். யோகத்தில் ஒரு 5 வகை பழமையானதாக கூறப்படும் யோகங்கள். அது அஷ்டாங்க யோகம், ஹடயோகம், ராஜயோகம், இளம்பிகா யோகம். இந்த 4 யோகங்களிலும் அதி உன்னதமானது குண்டலினி யோகம். இந்த குண்டலினி யோகத்தால் தான் தன்னை அறிதல் இங்கு சாத்தியமாகிறது. எப்படி? இந்த குண்டலினி யோகம் எவன் ஒருவனுக்கு சித்திக்கிறதோ அவனுக்கு இந்த தூல தேகம் விலகுகிறது. இந்த தூல தேகம் விலகும் பொழுதுதான் இந்த தூல தேகத்தில் உள்ள முதுகுந்தண்டில் அதி அற்புதமான ரகசியமான சக்கரங்கள் இருக்கிறது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி எனும் 5 சக்கரங்கள் இந்த தூல தேகம் விலகும் பொழுது அந்த பிரம்மதண்டம் எனும் முதுகுந்தண்டில் வெளிப்படுகிறது. அதன் மூலமாக உள் ஓடும் சுழிமுனை நாடி வழியாக பிராணன் செலுத்தப்படும் பொழுது ஆக்ஞாவிற்குள் அது இந்த குண்டலினி வந்து நிலை பெறுகிறது. இந்த ஆக்ஞாவிற்குள் குண்டலினி வந்த உடனேயே என்ன நிகழ்கிறது? பிராணா உடல் விலகுகிறது. இந்த பிராணா உடல் விலகியவுடன் இரு சுவாசம், அந்த சுவாசத்தில் மனம் கட்டுப்படுகிறது. மனம் காற்றின் அம்சமாய் இருப்பதால் இந்த பிராணன் கட்டுப்பட்டதும் மனம் கட்டுப்படுகிறது. சூட்சும சரீரம் எனும் 3வது மனோ உடல் விலகுகிறது. அதை கொண்டு அந்த ஆனந்த உடலுக்கு முன் உள்ள விஞ்ஞான உடல் என்னும் அறிவு உடல் தென்படும். இந்த அறிவு உடலை அடைந்தவர்கள், தெரிந்தோ தெரியாமலேயோ அந்த அறிவு நிலையை அடைந்தவர்கள் தான் ஞானிகள் என்று கூறப்படுகிறார்கள். அவன் ஆத்ம ஞானி அல்ல. ஞானானந்த விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பார்கள். எல்லா விஷயங்களிலும் தேர்ந்தவர்களாக இருப்பார்கள், அறிவு நிலையில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த 4வது உடலாகிய விஞ்ஞான உடல் விலகிய போது ஆனந்த உடல் பொங்கு வெளிப்படும். இந்த ஆனந்த உடல் பொங்கி பொங்கி வெளிப்படும் பொழுது அதில் அதி அற்புதமான பேரானந்த நிலை பெருகும். இதோடு நின்று விட்டவர்கள் கோடான கோடி பேர். இந்த ஆனந்தத்தோடு திளைத்தவர்கள் மௌனமாகி விடுவார்கள், மௌன குருவாகி விடுவார்கள், சமாதி நிலையுற்றவர்களாக இருப்பார்கள். சித்தர்கள், யோகிகள் யாவரும் இந்த ஆனந்தமய கோஷத்தில் நிலைத்தவர் பேரானந்தத்தில் திளைத்தவாறு இருப்பார்கள். இவர்களுக்கும் பிறவி தீருவதில்லை. இதை கடந்தால்தான் பேரொளி கிளம்புகிறது உள்ளிருந்து, கண்கூசாத பேரொளி. அந்த பேரொளி தரிசனம் அது ஏதோ இறை தரிசனம் என்று எண்ணிவிட்டால் அங்கேயும் இவனது முழுமை பெறாமல் நின்று விடும் தன்மை எய்துகிறது. அந்த பேரொளியை கிளம்பும் பொழுது அதை உற்று நோக்க வேண்டும். அந்த பேரொளியை ஊடுருவி நோக்கும் பொழுது தன்னை அந்த பேரொளிக்குள் தேட வேண்டும். தேடும் பொழுது அந்த பேரொளி அப்படியே பிரகாசிக்க அதன் உள்ளிருந்து சுத்த சைதன்யமாகிய தன் சொரூபம், ஆன்மா சொரூபம் வெளிப்படும். இந்த ஆன்மா சொரூபம் தான் நான் என எண்ணினால் மட்டும் பத்தாது. அறிவு அங்கே உதயமாகி மறைந்து போகும். அது சொல்லும், இதுதான் நீ என்று ஒரு கணத்தில்.
ஆனாலும் அதையும் கடந்து, அறிவையும் கடந்து அந்த நொடியில் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே பிரம்மம் நான், அயகாத்ம பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி என ஐயம் திரிபு அற அதனை உச்சாரணம் செய்து வந்திருந்தால் இந்த நொடியில் ஆன்மா சொரூபமாகிய நீங்கள் எல்லையற்று எங்கும் வியாபிக்கும் அந்த பேர் அருளாகிய பிரம்ம ரூபமாக தோன்றுகையில், அந்த பிரம்ம ரூபம் என்பது நீங்களே எங்கும் நிறைந்த பூர்ணமாய் இருப்பீர்கள். உங்களது சுரூபம் எல்லையற்றதாய் இருக்கும். இந்த சுரூபத்திற்குள், அந்த தரிசனத்திற்குள், அந்த சுத்த சைதன்யத்திற்குள் இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் தோன்றும், மறையும். பஞ்சபூதங்கள் தோன்றி மறைவது உங்களுக்கு தோற்றத்துக்கு வரும். இந்த அண்ட சராசரங்கள், இந்த சூரிய குடும்பங்கள், நட்சத்திரங்கள், இந்த கோலங்கள் எல்லாமே தோன்றி வந்து மறையும். அற்புதமான ஒளிகளும் நாதங்களும் பிரகாசங்களும், சொல்லோனாத வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் எல்லாம் நிகழும் பொழுதுதான் உமக்குள் நானே பிரம்மம், நானே ஆன்மாவாகிய நானே பிரம்மம் எனும் அனுபூதி வாய்க்கும். இந்நிலை பெற்றவர் இங்கே பிரம்மஞானி அல்ல, பிரம்மமே ஆகிவிடுகிறார். இது எனது அனுபோக நிலை, அனுபூதியான நிலை. எதற்காக இதை கூறுகிறேன் என்றால், ஞானி என்றாலும் அவன் அறிவாளிதான். ஆத்மா ஞானி என்றால் ஆன்மா பற்றி அறிந்தவனாகிறான். இந்த ஆத்ம ஞானியே தான் பிரம்மம் எனும் உணர்கையில் அவன் பிரம்ம ஞானியாகிறான். இந்த ஞானி எனும் நிலையும் அழிந்து போய் பிரம்மமாய் திகழ்கிறான். இதுவெல்லாம் இந்த யோகத்தால் சாத்தியமாகிறது. சாதனா இன்றி உலகில் ஒன்றை சாதிப்பார் இல்லை. யோகம் இன்றேல் வெறும் ஞானத்தால் பலன் குறைவுதான். இந்த ஞானத்தால், ஞான விசாரணையால் விசாரித்துக் கொண்டே இருக்கலாம். ஏதோ ஒரு பிறவியில் அது சித்திக்கலாம். இந்த ஆன்ம தரிசனம் பெறலாம். அதற்கு மீண்டும் பிறவி இருக்கிறது. ஆகவேதான் முற்றிய யோகிக்கு ஒரு பிறவி, உண்மை சிவஞான மோகிக்கு இப்பிறப்பில் முக்தி என கூறப்படுகிறது. இந்த முக்தி சாதாரண முக்தி அல்ல, இது சாயுஜ்ய முக்தி, பிறவா பேரின்ப நிலை, மரணமில்லா பெருவாழ்வு என யோகிகளாலும் சித்தர்களாலும் ஞானிகளாலும் விவரிக்கப்பட்ட சாயு